உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன நன்மைகள் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் பிரச்சனைகள் வராமல் தப்பிச்சுக்கலாம், இந்த மாதம் நமக்கு வருமானம் எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய படிப்பில் நம்ம முன்னேற முடியுமா, அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் என்று எல்லா வகையான விஷயத்தையும் ராசி பலன்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அதை கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க, பெரிய வெற்றிகளை வரும். என் நெஞ்சிற்கினிய தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இறைவன் என்ன குணத்தை கொடுத்தான்? நேர்மையான சிந்தனையை கொடுத்தான். ஒருத்தருடைய ஜாதகம் எடுக்கிறவங்க, ஜாதகத்தில் தனுசு லக்னமாக இருக்காரு வைங்கடே, லக்னத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு, வாழ்க்கையில் எப்படியாவது அவர் ஜெயிச்சுக்கிட்டு வந்துடுவாருங்க. தனுசு லக்னமாக இருந்து லக்னத்தில் குரு உட்கார்ந்துட்டாருன்னா வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சு மிகப்பெரிய மென்மைக்கு வருவார். நல்லா காசு பணம் வருங்க, பிள்ளைகளெல்லாம் உயர்ந்த அளவுக்கு செட்டில் பண்ணி விட்டுருவாங்க, அந்த அளவுக்கு நல்ல சூழ்நிலை வரும். இப்போ உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரிச்சு உட்கார்ந்துருக்காரு. சார் தனுசு ராசிக்காரர்களுடைய கேரக்டர் சார் கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக நம்மளை பேச வைக்கும், தத்துவம் பேச வைக்கும், எதுலையும் வேதாந்தம்னு நம்மளை பேச வைக்கும். அப்படி உள்ள மனிதர்களாகிய நமக்கு நம்முடைய ராசிக்கு அதிபதி குரு உச்சமாக இருப்பது யோகம் தானே. அவர் 8ல் உச்சமடைகிறாரு, திடீர் வருமானங்களை தருவார், அந்த யோகம் இருக்கு. திடீரென்று பதவிகள், திடீரென்று வருமானங்கள் வரும். ஆனால் நடைமுறையில் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? 4ல் சனி வக்கரம். ஹெல்த் முக்கியம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்கள் ஹெல்த்து, உங்கள் அம்மாவுடைய உடல் நலம், அதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் கேரக்டரை தப்பான கேரக்டராக மாற்றுறதுக்கு பல முயற்சிகள், சூழ்நிலைகள் சுற்றி வர நடக்கும். நீங்கள் நல்லவங்க தான், சூழ்நிலைகள் உங்களை தப்பானவராக மாற்ற முயற்சி பண்ணும். காரணம் 4ல் சனி வக்கரம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 4ஆம் இடம்தான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நம்மளுடைய எப்படிப்பட்ட ஆள், நம்ம குணம் என்னன்னு காட்டுதில்லை. அது இவர் நல்லவரா அல்லது கெட்டவரா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. 4ஆம் இடத்தை பார்க்கணும்ல, ஒழுக்கமானவரான்னு தெரிஞ்சிருமே. அங்கே சனி வக்கரிச்சிருக்கிற போது கவனமாக இருக்கணும் பாருங்க. ரொம்ப ஒழுக்கத்தை கடைபிடிங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், அது புரிஞ்சுக்கோங்க. இப்போ 2க்குரிய சனி 4ல் வக்கரம். அப்போ என்னன்னா பண விஷயங்களில் கெட்டியாக இருக்கணும். நிறைய சொத்துக்கள் வாங்கினச்சு ஒரு இடத்துல போய் இப்படி பணத்தை போடுவீங்க, ஒரு பில்டர்கிட்ட பணத்தை கொடுப்பீங்க, அவர் கட்டக்கூட மாட்டார், காணாமல் போயிடுவார், அப்படி இருப்பார். ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையும் எச்சரிக்கையாக இருங்க. ஏற்கனவே செவ்வாய் வேற பாதகஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. புதிய நிலம் வீடு வாங்கக்கூடியவர்கள் இந்த காலத்தை அவாய்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லது. அதே போல பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது. வெளிநாட்டுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு படிக்க போயிருக்கீங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கீங்க, எதுலேயுமே தரம், இதை கடைபிடிங்க. நீங்கள் ஏற்றுமதி செய்த பொருட்கள் தரமாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். படிக்க போன இடத்துல படிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிடுவீங்க. இல்லாவிட்டால் அங்கே சில சிக்கல்கள், சட்ட சிக்கல்களை வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் சந்திக்க நேரிடலாம். அதனால கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு முக்கியம் அப்பாவுடைய ஹெல்த்து, அதுலேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம். செப்டம்பர் 1 அன்னைக்கு அந்த சுக்கிரன் ஆட்சியாக 11க்கு வராரு. அதுலேருந்து உங்களுக்கு வெற்றிகள் பெருகும், குடும்பத்தில் கல்யாண செய்தி வரும், உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரச்சனைகள் தீரும், உங்கள் அன்பு மகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் உருவாகும், பெண் தொழில் முனைவோர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வரும். செப்டம்பர் 3 புதன் உச்சம் 10ஆம் இடத்துல பிஸ்னஸில் அப்படியே சொல்லி வச்சு சாதிப்பீங்க. வெளிநாட்டில் போய் படிக்கணுமா, படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும். கல்யாண தடை நீங்கும், நன்மைகள் உருவாகும். அற்புதமான நேரம், பயன்படுத்திக்கிடுங்க. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் நமக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வரும்னா ஒத்தக்கடை நரசிம்மர், மேலூர் ஒத்தக்கடை நரசிம்மர். அந்த ஒத்தக்கடை நரசிம்மரை போய் வழிபாடு செய்கிற போது, அந்த குடைவரை கோயிலில் போய் கும்பிடுகிற போது
எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் பந்தாடப்படுவார்கள். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் விலகும். நரசிம்மரை வழிபட்டவர்களுக்கு வாழ்க்கையில் நலிவுன்னு ஒன்று கிடையாதுங்க. வெற்றி தாங்க. செய்து பாருங்க, நன்மை பெறுவீர்கள். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் உட்கார்ந்திருக்கார். கடகராசியிலே குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் சூழ்ந்திருக்கிறார்கள். இதில் புதன் பகவான் செப்டம்பர் 3 அன்னைக்கு கன்னிராசிக்கு போய் உச்சமாக போகிறாரு. அதே போல் கன்னிராசியிலே சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கார். இவர் செப்டம்பர் 1 அன்னைக்கு துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். கும்பராசியிலே ராகு பகவான், மீன ராசியிலே வக்கர சனி பகவான். அதுபோக சந்திரனுடைய பயிற்சி இந்த மாதத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு ரவுண்டு வந்து திருப்பி சித்திரை நட்சத்திரம் வந்து பிறகு அனுஷம் நட்சத்திரம் முறை சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் மிக முக்கியமான பண்டிகைகள் இருக்குது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. கணவன் மனைவி உறவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா வரலட்சுமி விரதம் விடுங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கணவன் மனைவி சேர முடியும். இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அது சால்வ் ஆகணும். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, சரியாகணும். இல்லை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, சரியாகணும்னா மிகச்சிறந்த விரதம் வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். இது ஆகஸ்ட் 21ஆம் தேதி. அதே போல் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி என்பது கண்ணனுக்குரிய அற்புதமான நாள். கோகுலத்திற்கு கண்ணன் வந்த அந்த நாள், அது ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு சொல்கிறோம். அந்த நாளிலே அந்த கண்ண பரமாத்மாவுடைய கிருஷ்ணனுடைய காலடிகளை நம்ம வீட்டு வாசலேருந்து ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே வராமல் வரைஞ்சிக்கிட்டு வரணும். வீட்டில் கிருஷ்ணரை கொண்டாடணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். மிக மிக முக்கியமான பண்டிகை செப்டம்பர் 14 அன்று விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி என்பது நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் தடைகள் விலக விநாயகரை வழிபாடு செய்யணும். களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்து அந்த விநாயகரை வீட்டிலே வைத்து அவருக்கு மோதகம், அதிரசம், கொழுக்கட்டை போன்றவற்றை எல்லாம் படைத்து விநாயகரை வழிபடுகிற போது நம்ம என்ன வரங்கட்டாலும் தருவாருங்க விநாயகர். அவ்வளவு அற்புதமான ஒரு பண்டிகை. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலையில் தடை இருக்குது, குடும்பத்து பிரச்சனை இருக்குது, அது என்ன விதமான பிரச்சனையாக இருக்கட்டுமே, அந்த பிரச்சனைகள் தீர விநாயகர் வழிபாடு என்பது மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது. பொதுவாக சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுங்கம்போ. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரும். அதுவும் இந்த ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியும் உண்டு. நான் சொல்வது இப்போ விநாயக சதுர்த்தியை. இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை தரும். இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், உங்கள் ராசி ரீதியான பொதுவான பலன்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோச்சார பலன்களும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி கிரகங்கள் நிலை என்ன எல்லாத்தையும் சேர்த்து தாங்க முழுமையான பலன் சொல்ல முடியும். அப்படி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இங்கே ஸ்க்ரோல் ஆகிற எங்களுடைய நம்பரை நீங்கள் பார்த்து ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வந்து எங்களை சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு மெசேஜ் போடுங்க. உங்கள் பேர், இப்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயும் உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.